கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 16 verse 8. I keep my eyes always on the Lord. With him at my right hand I will not be shaken. சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Have you ever felt shaken by life, by fear, uncertainty or unexpected problems? உங்கள் வாழ்க்கையில் வருகிற பயம், நிலையில்லாத காரியங்கள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளால் தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தரை எப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நீங்கள் நிச்சயமாக அசைக்கப்படுவதில்லை. சங்கீதத்தை மிகவும் அழகாக தாவீது ராஜா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பல விதமான நெருக்கங்கள், பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக மக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் அவர் வந்திருக்கிறாரு. அந்த கடினமான பாதையிலே அவரை கொல்வதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் தாவீது தனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறபடியால், கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் அவர் அசைக்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில கூட நம்மளும் நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கூட இருந்து துணையா இருக்கிறபடியால் நாம் நிச்சயமாக நாமளும் அசைக்கப்பட மாட்டோம். பிரியமானவர்களே, எல்லா போராட்டமான சூழ்நிலைகளும், எல்லா நெருக்கத்திலும் நாம் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பலன், அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு அளித்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக, நிச்சயமாக சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று. இதை விசுவாசிக்கிறீங்களா? When life shakes you, remember this: you are not standing alone. The God who walks beside you is stronger than anything that stands against you. Keep him before you. With God besides you, you are unshakable. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு நம்பி அப்பா உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறபடியால்ப்பா, உண்மையே நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் கர்த்தாவே, எந்த சூழ்நிலைகளை, எந்த நெருக்கம், எந்த போராட்டமே எதுவும் எங்களை அணுகாதபடி, நாங்கள் அசைக்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.